This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே. ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு மற்ற ஊழியர்கள் போல ஓய்வூதியம் பல பலன்கள் வழங்கப்படுவதில்லை. பெரும் நாளிலேயே வழங்கப்படுவதில்லை. அதாவது அப்போவே இமிடியேட்டாக கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழியர்களுக்கு நற்செய்தி. ஒரு 1130 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. யாருக்கு அப்படின்னா போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த முக்கிய செய்தியை அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஜூன் 2023ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்கும் ஓய்வூதிய பண பலன்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு 265.44 கோடி ஒதுக்கீடு செய்தது. இதெல்லாம் யாருக்காக செய்திருக்காங்கன்னா, போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி ஓய்வூதியம் வழங்கப்படுவதில்லை, அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏப்ரல் 2024 முதல் ஜனவரி 2025 வரையிலான காலகட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் சிபிஎஸ் கீழ் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு சிபிஎஸ் பங்களிப்பில் 50% என்ற வகையில் 40.26 கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இமிடியேட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜூலை 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்கள் என இவர்களுக்கெல்லாம் 2450 கோடி நிதி வழங்க வேண்டும் என கேட்டிருந்தது. அதன்படியில் இப்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, நீண்ட காலமாக போக்குவரத்து ஊழியர்களுக்கான பிரச்சனை உள்ளது. அதனை தீர்க்கும் பொருட்டு இந்த தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதனை தமிழக அரசு கவனமாக ஆராய்ந்த பிறகு ஜூலை 2023 முதல் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு கால பண பலன்கள் வழங்கும் வகையில் முதற்கட்டமாக 1137 கோடியை வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதெல்லாம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே பணிபுரிஞ்சவங்க, ஓய்வு பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் பண பலன்கள் கொடுக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பல கோடி ரூபாயை அரசு ஒதுக்கிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.